அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவா வர்க்கத்தினாலும் அல்ஹம்துலில்லாஹ் இதுவரை பல பயான்களை தந்திருக்கின்றேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கேட்ட உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தாலா அதற்குரிய நற்கூலியை தந்தருள்வானாக. உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தருள்வானாக. மேலும் மேலும் அதிகமாக தீனுடைய விஷயங்களை கற்று அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இனிமேல் குர்ஆனுடைய தஃப்சீர், அதாவது ஒவ்வொரு ஆயத்துக்களுடைய விளக்கத்தையும் அல்லாஹ் கூறியுள்ள முறைப்படி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஜவாஹிருல் குர்ஆன் தஃப்சீர் குர்ஆனுடைய திருக்குர்ஆனுடைய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் இனிமேல் ஒவ்வொரு பகுதிகளாக சிறிது சிறிதாக பார்க்கலாம். பொறுமையோடும் கவனமாகவும் முழு பயானையும் கேட்டு பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ்விடம் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் கற்றதின்படி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இன்றைய பயானில் சூரத்துல் பக்ராவின் 31வது வசனம் முதல் தொடர்ந்து தஃப்சீர் பார்க்கலாம். பொறுமையோடும் கவனமாகவும் முழு பயானையும் கேட்டு பயனடையுங்கள். இந்த பயானில் நாம் ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்களுடைய அறிவாற்றல், சுஜூத் என்றால் என்ன, இப்லீஸ் என்றால் என்ன, இப்லீஸினுடைய கர்வம், ஐயமும் தெளிவும், படிப்பினைகள், ஹவ்வா அலைஹிவஸல்லம் அவர்கள் படைக்கப்பட்ட விதம், சொர்க்கத்தின் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மற்றும் ஹவ்வா அலைஹிவஸல்லம் அவர்களை பற்றியும், பிறகு அந்த மரத்தை பற்றியும் இந்த பயானில் பார்க்கலாம். ஆகவே பொறுமையோடு முழு பயானையும் கேட்டு பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ் தாலாவிடத்தில் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். 2வது சூராவின் 31 மற்றும் 2, 3 ஆகிய 3 வசனங்களில் அல்லாஹ் கூறியிருக்கின்றான், பிறகு ஆதமை படைத்து ஆதமுக்கு எல்லா பொருட்களின் பெயர்களையும் அவற்றின் தன்மைகளையும் கற்றுக் கொடுத்து அவற்றை அந்த வானவர்களுக்கு முன்பாக்கி, வானவர்களே, ஆதமுக்கு என் பிரதிநிதியாக ஆவதற்குரிய தகுதியில்லை என்று கூறினீர்களே, இதில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இதோ உங்கள் முன்னிருக்கக்கூடிய இவற்றின் பெயர்களை எனக்கு அறிவியுங்கள் என்று கூறினான். 32வது வசனத்தில் அவ்வாறு அறிவிக்க முடியாமல் அவர்கள் அல்லாஹ்வை நோக்கி, நீ மிக தூய்மையானவன், நீ எங்களுக்கு அறிவித்தவற்றைத் தவிர வேறு ஒன்றும் நாங்கள் அறிய மாட்டோம், நிச்சயமாக நீதான் மிக அறிந்தவன், ஞானமுடையவன் என்று கூறினார்கள். பின்னர் அல்லாஹ், ஆதமே, அவற்றின் பெயர்களை அவர்களுக்கு அறிவிப்பீராக என்று கூறினான். அவர்களுக்கு அவற்றுடைய பெயர்களை அறிவித்த பொழுது அவன் வானவர்களை நோக்கி, பூமியிலும் வானங்களிலும் உங்களுக்கு மறைவானவற்றை நிச்சயமாக நான் நன்கு அறிபவன் என்று நான் உங்களுக்கு கூறவில்லையா? ஆகவே நீங்கள் ஆதமை பற்றி வெளியிட்டதையும் மறைத்து கொண்டதையும் நிச்சயமாக நான் நன்கு அறிவேன் என்று கூறினான். ஆதம் என்று சொல் ஹிப்ரு மொழியில் மண்ணை சார்ந்தவர் என்று பொருள்படும். அபு இஸ்ஹாக் தலஃபி அவர்கள் கூறுகிறார்கள், உம்மத்துல் காரி என்ற நூல். இந்த கருத்து கஸ்ஸாப் என்ற விரிவுரையிலும் காணப்படுகிறது. ஆதம் என்ற சொல்லுக்கு அரபி மொழியில் இளம் சிவப்பு நிறம் உடையவர் என்று பொருள். பூமியின் மேற்பரப்பிலிருந்து அதீமுல் அர்ல் மண் எடுத்து ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்கள் படைக்கப்பட்டதால் அன்னாருக்கு இந்த பெயர் வரலாயிற்று என்று சிலர் கூறுகிறார்கள். கோதுமை நிறம் கொண்டவர்களாக ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்கள் இருந்ததால் அந்த நிறத்தை குறிக்கும் உத்துமத் என்னும் அரபி சொல்லிலிருந்து இந்த பெயர் வந்தது என்று சிலர் கூறுகிறார்கள். ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்களுக்கு பெயர்கள் அனைத்தையும் அல்லாஹ் தாலா கற்பித்தான் என இங்கே கூறப்படுகிறது. அல் அஸ்மாஉ என்னும் சொல்லுக்கு பெயர்கள் அல்லது பெயர் சொற்கள் என்று பொருள் கொள்ளலாம். வெறும் பெயர்களை கற்பிப்பதில் சிறப்பு இல்லை. எனவே ஒவ்வொரு பொருளுடைய பெயர்களையும் அவற்றின் நுட்பங்களையும் ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கற்பித்து கொடுத்தான் என்று பொருள் கூறப்படும். பிறகு வானவர்களிடம் அந்த பொருள்களை காட்டி இவை என்ன என்று அல்லாஹ் கேட்டான். அந்த பொருட்களுடைய நுட்பங்களை அறிந்து அவற்றினுடைய பெயர்களை எடுத்து கூற வானவர்களால் இயலவில்லை. தங்களுடைய இயலாமையை உணர்ந்து கொண்ட அவர்கள் அதனை வெளிப்படுத்தக்கூடிய வகையில், யா அல்லாஹ், நீ எதனை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாயோ அதைத் தவிர வேற ஒன்றும் எங்களுக்கு தெரியாது, நீ பேரறிவு மிக்கவன், நிறைந்த ஞானமுடையவன் என்று விண்ணப்பித்தார்கள். பொருள்களுடைய நுட்பங்களை துல்லியமாக அறிந்தவனுக்கு அலீம் என்றும் அவற்றை நுணுக்கமாகவும் உறுதியாகவும்
புரிந்து உரிய பக்குவத்தோடு படைப்பதனுக்கு ஹக்கீம் என்றும் கூறப்படுகிறது. மேலும் எதை எந்த அளவு எந்த இடத்தில் எப்போது எதற்காக செய்ய வேண்டும் என்பதை மிக சரியாக அறிந்து செயல்படக்கூடியவனை ஹக்கீம் என்று கூறுவதுண்டு. அல்லாஹ்விற்குரிய இந்த இரு பண்புகளையும் சொல்லிக்காட்டி தங்களுக்கு அத்தகு ஆற்றல் இல்லை என்பதை வானவர்கள் வெளிப்படுத்தினார்கள். ஆதமுடைய அறிவாற்றல். அல்லாஹ் ஆதமுக்கு அருளிய அறிவாற்றல் மற்றும் பகுத்தறிவும் திறனால் ஒவ்வொரு பொருளுடைய நுட்பங்களையும் அவர் விளக்கி கூறினார். இதனை கண்ணுற்ற மாணவர்கள் மனிதனுடைய அறிவாற்றலை உணர்ந்து கொண்டார்கள். தங்களை விட மனிதன் ஒரு வகையில் உயர்ந்தவன் என்பதை இதன் மூலம் புரிந்து கொண்ட அவர்கள் மனிதனை படைத்து தேவையில்லாத ஒன்று என்றும் தங்களுடைய கருத்தை மாற்றிக்கொள்ள வேண்டியதாயிற்று. ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்களுக்கும் அவர்கள் தன் வழித்தோன்றல்களுக்கும் கலீஃபா பிரதிநிதி என்ற அந்தஸ்தை கிடைத்ததே அந்த அறிவாற்றலின் பயனால்தான். வணக்க வழிபாட்டில் அவர்கள் சிறந்தவர்கள் என்பதால் அல்ல. ஏனென்றால் வானவர்கள் மானிடர்களை விட வணக்க வழிபாட்டில் மேம்பட்டவர்கள் ஆவார்கள். இருந்தாலும் மனிதர்களில் உயர்நிலையில் இருப்போரான இறை தூதர்கள் எனப்படுபவர்கள் வானவர்களில் உயர்நிலையில் இருப்பவர்களை விட மேலானவர்கள் என்றும், சாதாரண நிலையில் உள்ள நல்ல மக்கள் பொதுவான அந்தஸ்தில் உள்ள வானவர்களை விட மேலானவர்கள் என்றும் வகைப்படுத்தி கூறப்படுகிறது. ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்கள் படைக்கப்பட்டது தொடர்பான இந்த நிகழ்ச்சி அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போதனை செய்யக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. மனிதன் பகுத்தறிவுக்கு கொடுக்கப்பட்டவன். எந்த விஷயத்தையும் சிந்திக்கும் ஆற்றல் அவனிடத்தில் உண்டு. முதலில் தவறு செய்துவிட்டாலும் பிறகு தவற்றினை உணர்ந்து தெரிந்து கொள்கிற மனப்பக்குவம் மனிதனுக்கு உண்டு. ஆதலால் உமது சீர்திருத்த பிரச்சாரத்தை அவசரப்பட்டு சிலர் எதிர்க்கலாம். அதை கண்டு மனம் தளர்ந்துவிடக்கூடாது. மக்களுடைய அறிவுக்கு உட்படுகிற வகையில் சத்தியத்தை எடுத்துரைத்து வந்தால் நிச்சயமாக அவர்கள் திருந்துவார்கள் என்று இந்த நிகழ்வு எடுத்துக்காட்டுகிறது. 2வது சூராவின் 34வது வசனத்தில் அல்லாஹ் கூறியிருக்கின்றான், பின்னர் நாம் வானவர்களை நோக்கி ஆதமுக்கு நீங்கள் பணிந்து சுஜூது செய்யுங்கள் என்று கூறிய பொழுது இப்லீஸை தவிர அனைவரும் சுஜூது செய்தார்கள். அவனோ பெருமை கொண்டு விலகி நம் கட்டளைகளை நிராகரிப்பவர்களில் ஆகிவிட்டான். முதல் மனிதர் ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்களுடைய அறிவாற்றலையும் உயர்வையும் வானவர்கள் ஒப்புக்கொண்ட பின்னர் அதனை செயல் வடிவில் உறுதிப்படுத்த அல்லாஹ் நாடினான். எனவே ஆதமுக்கு பணியுமாறு வானவர்களை அல்லாஹ் கூறினான். மனிதன் ஜின் இனத்தையும் விட சிறந்தவன் என்ற அடிப்படையில் ஆதமுக்கு பணிபுரியுமாறு ஜின் இனத்தவர்களுக்கும் இறைவன் கட்டளையிட்டான். உடனே அல்லாஹுடைய ஆணைக்கு வானவர்கள் அடிபணிந்தார்கள், ஆதமை கண்ணியப்படுத்தினார்கள். ஆனால் இப்லீஸ் ஷைத்தான் ஆதமுக்கு பணிய மறுத்துவிட்டான். இப்லீஸுடைய கர்வம் அவன் இறை ஆணையை மீறுமாறு செய்துவிட்டது. சுஜூத் என்றால் என்ன? ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்கள் வானவர்கள் சுஜூத் செய்தார்கள் என்று இந்த வசனம் கூறுகிறது. சுஜூத் என்ற சொல்லுக்கு அரபி அகராதியில் இணங்குதல், கீழ்ப்படிதன் என்ற பொருட்கள் காணப்படுகின்றன. நூல் ராகிப். ஆனால் இஸ்லாமிய வழக்கில் இந்த சொல்லுக்கு நெற்றியை நிலத்தில் வைத்து தலை வணங்குதல், வழிபடுதல் என பொருள் கொள்ளப்படுகிறது. இங்கே அகராதி பொருளே நோக்கமாகும். நெற்றியை நிலத்தில் வைத்து தொழுகையில் நாம் அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதைப் போல ஆதமை வணங்க வானவர்கள் வழிபட்டார்கள் என்று பொருள் கொள்ளக்கூடாது. மாறாக ஆதமை கண்ணியப்படுத்தும் வகையில் குனிந்து மரியாதை செலுத்தினார்கள் என்று பொருள் கொள்ள வேண்டும். இந்த பொருளில் வேறு சில வசனங்களில் இந்த சொல் ஆளப்பட்டுள்ளது. அல்லாஹ் தஆலா 13வது சூராவின் 15வது வசனத்தில் வானங்களிலும் பூமியிலும் இருப்பவை அனைத்தும் அவை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அல்லாஹுக்கு சிரம்பணிந்து வழிபட்டே தீரும். காலையிலும் மாலையிலும் அவற்றின் நிழல்களும் அவனுடைய கட்டளைகளுக்கு வழிபட்டே முன்பின் செல்கின்றன என்று கூறியிருக்கின்றான். அங்கு அடிபணிதல் என்பது சுஜூத் என்னும் சொல் ஆளப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கதாகும். ஆக நெற்றியை நிலத்தில் வைத்து வழிபாடு ஆகும். வழிபாடு அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் கூடாது. எனவே இங்கே சுஜூத் என்பது அகராதியில் காணப்படும் பணிதல் என்ற பொருளை தர வேண்டும். இஸ்லாமிய வழக்கில் உள்ள தலை வணங்குதல் என்ற பொருள் இங்கு நோக்கமாகாது. நூல் குருதுபி. அல்லது நெற்றியை நிலத்தில் வைப்பது என்ற இஸ்லாமிய வழக்கு பொருளையே இங்கே சுஜூத் என்று அளிக்கலாம். இதற்கு மரியாதை நிமித்தம் செய்யப்பட்டதே அன்றி வழிபாட்டு நோக்கத்தில் செய்யப்பட்டதல்ல. இவ்வாறு மரியாதை நிமித்தம் சுஜூத் செய்வது முந்தைய காலத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக இருந்தது.
நபி யூசுப் அலைஹிவஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய சகோதரர்கள் சுஜூத் செய்தார்கள் என்று அல்லாஹு தாலா குர்ஆனில் கூறியிருக்கின்றான். 12வது சூராவின் 100வது வசனத்தில், பின்னர் அவர் தன் தாயையும் தந்தையையும் சிம்மாசனத்தின் மீது அமர்த்தி எகிப்தின் அதிபதியாக இருந்த அவருக்கு முற்காலத்தில் முறைப்படி அவர்கள் அனைவரும் சிரம் பணிந்து மரியாதை செலுத்தினார்கள். அந்த சமயம் யூசுப் அலைஹிவஸல்லம் அவர்கள் தன் தந்தையை நோக்கி, என் தந்தையே, முன்னர் கண்ட கனவின் வியாக்கியானம் இதுதான். என் இறைவன் அதை உண்மையாக்கிவிட்டான். எவருடைய சிபாரிசுமின்றியே சிறை கூடத்திலிருந்து என்னை அவன் வெளியேற்றியதுடன் எனக்கும் என் சகோதரருக்கும் இடையில் சைத்தான் பிரிவினையை உண்டு பண்ணிய பிறகும் உங்கள் அனைவரையும் பாலைவனத்திலிருந்து என்னும் கொண்டு வந்து ஒன்று சேர்த்ததின் மூலம் என் இறைவன் நிச்சயமாக என் மீது பேருபகாரம் புரிந்திருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். நிச்சயமாக என்னுடைய இறைவன் தான் விரும்பியவர்கள் மீது உள்ளன்புடையவன். நிச்சயமாக அவன்தான் அனைத்தையும் நன்கறிபவன், மிகவும் ஞானமுடையவன் ஆவான் என்று கூறினார். சுப்ஹானல்லாஹ். இந்த இடத்தில் யூசுப் நபி அவர்களுக்கு சுஜூத் செய்யப்பட்டது என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான். இந்த அடிப்படையில்தான் நூல் அல் மனார் மாஜிதி அல்லது ஆதமுக்கு வானவர்கள் சஜ்தா செய்தது வழக்கில் உள்ள சுஜூதுதான். இருப்பினும் இறை கட்டளையின் பேரில் இது செய்யப்பட்டதால் இது அல்லாஹுக்கு வழிபட்டதையே குறிக்கும். ஆதமுக்கு செய்யப்பட்ட வழிபாடு ஆகாது. நூல் கபீர் இப்னு கதீர். ஒருவரை நாம் சந்திக்கையில் அவருக்கு முஹம்மன் சலாம் கூறி கைலாக முசாஃபஹா கொடுத்து கண்ணியப்படுத்துகின்றோம். அன்பை பரிமாறிக்கொள்ள கட்டி தழுவிக்கொள்கின்றோம். முஆனகா. இதை நபிமார்கள் காலத்தில் தலை வணங்குவது சுஜூத் மரியாதை வெளிப்படுத்தும் அடையாளமாக கருதப்பட்டது. இந்த வகையில் வானவர்கள் ஆதமுக்கு தலை வணங்கினார்கள், மரியாதை செய்தார்கள் என்று விளக்கப்பட்டுள்ளது. நூல் மாரிஃபுல் குர்ஆன். ஆதமுக்கு சஜ்தா செய்யுமாறு வானவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டதை பற்றி கூறும்பொழுது லி ஆதம என்னும் சொற்றொடரை குர்ஆன் பயன்படுத்தியிருக்கின்றது. இதிலுள்ள லாம் என்னும் இடைச்சொல் இலா என்ற இடைச்சொல்லின் பொருள் கொண்டது. அதன்படி ஆதமை முன்னோக்கி சஜ்தா செய்யுங்கள் என்றே பொருள்படும். அல்லாஹ்வை நாம் தொழுவதற்கு காபாவை முன்னோக்கு திசையாக ஹிப்லா இருப்பதைப் போலவே வானவர்களுக்கு அந்த நேரத்தில் ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்களை ஹிப்லாவாக இருந்தார்கள். ஆதமை முன்னோக்கி அல்லாஹுக்கே வானவர்கள் சஜ்தா செய்தார்கள். ஆதமை அவர்கள் வழிபடவில்லை என்று சிலர் பொருள் அளித்துள்ளார்கள். நூல் குர்துபி பைலாவி. இமாம் ஜஸ்ஸாஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதை பற்றி விவரிக்கும் பொழுது, முந்தைய நபிமார்கள் காலத்தில் பெரியவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக தலை வணங்குதல் சுஜூத் அனுமதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இந்த நடைமுறைக்கு தடை விதிக்கப்பட்டு விட்டது. அதற்கு பதிலாக சலாம் என்ற முசாஃபஹா நடைமுறை அமலுக்கு வந்தது. எனவே மரியாதைக்காக ஒருவர் முன்னால் குனிவதோ ருக்கு செய்வது, தலை வணங்குவதோ சுஜூத் செய்வது, தொழுகையில் நிற்பதைப் போல கைகட்டி நிற்பதோ கியாம் கிடையாது என்று விளக்கப்பட்ட செயலாகும் என்று கூறுகிறார். நூல் அஹ்காமுல் குர்ஆன். ஆக அல்லாஹ்வை தவிர வேறு எவருக்கும் வழிபாடு என்ற முறையில் சஜ்தா செய்வது எந்த காலத்திலும் அனுமதிக்கப்பட்டிருக்கவில்லை. மரியாதை நிமித்தம் சஜ்தா செய்வது முந்தைய நபிமார்களுடைய காலத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் மரியாதைக்காக கூட சஜ்தா செய்வது தடுக்கப்பட்டு விட்டது. இதற்கு பின்வரும் ஹதீஸ்கள் வலுவான ஆதாரங்கள் ஆகும். நபி தோழர் கைஸ் பின் சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் ஹிரா, ஈராக் நாட்டில் உள்ள பழைய நகரம், இந்த ஊருக்கு சென்றிருந்தேன். அந்த ஊர் மக்கள் தங்களுடைய தலைவனுக்கு சஜ்தா செய்வதை கண்டேன். அப்பொழுது நான் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜ்தா செய்யப்படுவதற்கு மிகவும் தகுதி படைத்தவர்கள் என்று நினைத்து கொண்டேன். பயணம் முடிந்து அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தேன். நான் ஹீரா சென்றிருந்ததையும் அந்த ஊர் மக்கள் தங்கள் தலைவருக்கு சஜ்தா செய்யப்பட்டதையும் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் விவரித்து கூறிவிட்டு, தாங்கள் சஜ்தா செய்யப்பட மிகவும் தகுதி வாய்ந்தவர்கள் என்றும் கூறினேன். அதற்கு அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என் கபருக்கு அடக்கஸ்தலத்திற்கு அருகில் நீர் நடக்க நேர்ந்தால் அதற்கு நீர் சஜ்தா செய்வீரா என்று வினவினார்கள். அதற்கு நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன் என்றேன். அப்பொழுது, அவ்வாறு யாரும் செய்துவிடாதீர்கள். ஒருவர் மற்றவருக்கு சஜ்தா செய்யுமாறு நான் பணிப்பதாக இருந்தால் தங்கள் கணவர்களுக்கு சஜ்தா செய்யுமாறு பெண்களை பணித்திருப்பேன். அந்த அளவு கணவர்களுக்கு பெண்கள் கடமைப்பட்டிருக்கின்றார்கள் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் அபு தாவூத் அஹ்மத்.
இன்னொரு சமயம் அந்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது முஹாஜிர் மற்றும் அன்சாரி தோழர்களோடு இருந்தார்கள். அப்பொழுது ஒரு ஒட்டகம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஜ்தா செய்தது. இதை கண்ட நபி தோழர்கள், இறை தூதரே, தாங்களுக்கு மிருகங்களும் மரமும் சஜ்தா செய்கின்றனவே, நாங்கள் தங்களுக்கு சஜ்தா செய்வது பொருத்தமாயிற்றே என்று சொன்னார்கள். அதற்கு, உங்கள் இரட்சகனை வழிபடுங்கள், உங்கள் சகோதரனான என்னை கண்ணியப்படுத்துங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பாளர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நூல் அஹ்மத். இதிலிருந்து மரியாதைக்காக கூட அல்லாஹ் அல்லாத எவருக்கும் சஜ்தா செய்யக்கூடாது என்பது தெளிவாகிவிட்டது. அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்றவர்களில் முதலிடம் வகிக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே அவர்களுடைய ஜீவிய காலத்திலும் சரி, மறைந்த பின்னாலும் சரி, மரியாதைக்காக சஜ்தா செய்வது கூட அனுமதிக்கப்படவில்லை என்றால், பெரியார்களுடைய அடக்கஸ்தலங்களுக்கு சஜ்தா செய்வது எவ்விடம் கூடும்? அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு வழிபாடு என்ற முறையில் எவ்வரும் சஜ்தா செய்வது சிர்க், இணை வைப்பது ஆகும். மரியாதைக்காக அப்படி செய்தால் அது ஹராம், விலக்கப்பட்டது ஆகும். அடுத்து, இப்லீஸ் என்றால் என்ன? இப்லீஸ் என்ற பெயர் சொல்லுக்கு நிராதரவானவன், கவலைக்குரியவன் என்ற சொற்பொருள் ஆகும். இப்லீஸ் ஜின் இனத்தவன் ஆவான். இன்னும் நாம் வானவர்களிடம் நீங்கள் ஆதமுக்கு பணியுங்கள் என்று கூறிய பொழுது இப்லீஸை தவிர அனைவரும் பணிந்தார்கள். அவன் ஜின் இனத்தில் உள்ளவன். தன் இரட்சகனின் உத்தரவுக்கு அவன் மாறு செய்தான் என்று குர்ஆன் தெரிவிக்கின்றது. 18வது சூராவின் 50வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், மாணவர்களை நோக்கி ஆதமுக்கு சிரம் பணியுங்கள் என்று நாம் கூறிய சமயத்தில் இப்லீஸை தவிர அவர்கள் அனைவரும் சிரம் பணிந்தார்கள். அவனோ ஜின்களின் இனத்தை சார்ந்தவன். அவன் தன் அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்து பாவியானான். ஆகவே மனிதர்களே, நீங்கள் என்னை தவிர்த்து அவனையும் அவனுடைய சந்ததிகளையும் பாதுகாவலர்களாக எடுத்துக்கொள்வீர்களா? அவர்களோ உங்களுக்கு கொடிய எதிரிகளாக இருக்கின்றார்கள். அநியாயக்காரர்கள் என்னை விட்டுவிட்டு அவர்களை தங்களுக்கு பாதுகாவலர்களாக மாற்றிக்கொண்டார்கள். இது மகா கெட்டது. ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்கள் மனித இனத்திற்கு தந்தையாக இருப்பதைப் போல ஜின் இனத்திற்கு இப்லீஸ் தந்தை ஆவான் என்று கூறப்படுகிறது. இப்லீஸ் கர்வம் கொண்டு ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்களுக்கு பணிய மறுத்ததை பற்றியும், அதையடுத்து இப்லீஸுக்கும் அல்லாஹுக்கும் இடையே நிறைந்த உரையாடல் பற்றியும் சூரத்துல் அஹ்ராஃப் அத்தியாயத்தில் குர்ஆனில் விவரமாக கூறப்பட்டுள்ளது. 7வது சூராவின் 11 முதல் 18வது வசனங்கள் வரை கூறப்பட்டுள்ளது. நிச்சயமாக நாம் உங்களை படைக்க கருதி உங்கள் முதல் தந்தையாகிய ஆதமை உருவமைத்தோம். பின்னர் நாம் வானவர்களை நோக்கி ஆதமுக்கு சிரம் பணியுங்கள் என்று கட்டளையிட்டோம். இப்லீஸை தவிர மற்ற அனைவரும், வானவர்கள் அனைவரும் அல்லாஹ்விற்கு பணிந்தார்கள், அவன் பணியவில்லை. 7வது சூராவின் 12வது வசனத்தில், ஆகவே இறைவன் இப்லீஸை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட சமயத்தில் நீ சிரம் பணியாதிருக்கும்படி உன்னை எது தடை செய்தது என்று கேட்க, அதற்கு இப்லீஸ், நான் அவர்களை விட மேலானவன். ஏனென்றால் நீ என்னை நெருப்பால் படைத்தாய், அவரை களிமண்ணால் படைத்திருக்கின்றார். களிமண்ணை விட நெருப்பு உயர்ந்தது என்று இருமாப்போடு கூறினான். 13வது வசனத்தில், அதற்கு அல்லாஹ், இதிலிருந்து நீ இறங்கிவிடு, நீ பெருமை கொள்வதற்கு இங்கு இடமில்லை. உன் பெருமையின் காரணமாக நிச்சயமாக நீ சிறுமைப்பட்டவனாகி விட்டாய். ஆதலால் இதிலிருந்து நீ வெளியேறிவிடு என்று கூறினான். 7வது சூராவின் 14வது வசனத்தில், அதற்கு இப்லீஸ் ஆகிய அவன், இறந்தவர்களை எழுப்பும் நாள் வரை எனக்கு அவகாசம் அளி என்று கேட்டான். 7வது சூராவின் 15வது வசனத்தில், அதற்கு அல்லாஹ், நிச்சயமாக நீ அவ்வாறே அவகாசம் அளிக்கப்பட்டிருக்கின்றாய் என்று கூறினான். 16வது வசனத்தில், இதற்கு இப்லீஸ் அல்லாஹ்வை நோக்கி, நீ எங்கு பங்கப்படுத்தியதால் ஆதமுடைய சந்ததிகளாகிய அவர்கள் உன் நேரான வழியில் செல்லாமல் தடை செய்ய வழிமறித்து அதில் உட்கார்ந்து கொள்வேன் என்றும், இன்னும் 17வது வசனத்தில், பிறகு நிச்சயமாக அவர்களுக்கு முன்னாடியும் பின்னாடியும் அவர்களுடைய வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் அவர்களிடம் வந்து அவர்களை வழிகெடுத்து கொண்டே இருப்பேன். ஆகவே அவர்களில் பெரும்பாலானவர்களை உனக்கு நன்றி செலுத்துபவர்களாக நீ காணமாட்டாய் என்றும் கூறினான். 18வது வசனத்தில், அதற்கு அல்லாஹ், நீ நிந்திக்கப்பட்டவனாகவும் விரட்டப்பட்டவனாகவும் இதிலிருந்து வெளியேறிவிடு. நிச்சயமாக உன்னையும் எவர்கள் உன்னை பின்பற்றுகிறார்களோ அவர்களையும், ஆக உங்கள் அனைவரையும் கொண்டு நான் நரகத்தை நிரப்புவேன் என்று அல்லாஹ் கூறினான். சுப்ஹானல்லாஹ். 15வது சூராவின் 42வது வசனத்தில், மன தூய்மையுடைய என் அடியார்களிடத்தில் நிச்சயமாக உனக்கு ஒரு செல்வாக்கு இருக்காது, வழிகேட்டில் உன்னை பின்பற்றியவர்களைத் தவிர. இவ்வாறு அல்லாஹ் கூறியிருக்கின்றான்.
இந்த நிகழ்ச்சியினை திருக்குர்ஆன் பல இடங்களில் பல்வேறு முறைகளில் விளக்கி கூறியிருக்கின்றது. மனித மனங்களில் சபலங்களை உருவாக்கி மனிதர்களை வழிதவற செய்வது இப்லீஸ் மற்றும் அவனதுடைய படைகளுடைய தொழிலாகும். இப்லீஸ் விரிக்கும் வலையில் சிக்காமல் அவனது சூழ்ச்சிகளுக்கு பலியாகிவிடாமல் தங்களை தற்காத்து அல்லாஹுக்கு பொருத்தமான பணிகளில் மட்டுமே ஈடுபடக்கூடிய மனிதர்கள் வானவர்களை விடவும் மேலானவர்கள் ஆகலாம். அவன் கர்வம் கொண்டு மீறினான், இன்னும் மறுப்பவர்களில் ஒருவனாக ஆகிவிட்டான். இப்லீஸினுடைய கர்வம். இப்லீஸ் காஃபிர்கள் மறுப்பவர்களில் ஒருவனாக ஆகிவிட்டான் என்பதை குறிக்க கான மினல் காஃபிரீன் என்ற சொல் இங்கே சொல்லாக்கம் தரப்பட்டுள்ளது. இதில் கான என்ற இறந்த கால வினை சொல்லுக்கு இரு வேறு பொருட்கள் கூறப்பட்டுள்ளது. மறுப்பவர்களோடு ஒருவனாக ஏற்கனவே இப்லீஸ் இருந்தான் என்பது ஒரு பொருள், மறுப்பவர்களோடு ஒருவனாக மாறிவிட்டான் என்றது மற்றொரு பொருள். முதலாவது பொருள்படி இப்லீஸ் தன்னை பெரியவனாக எண்ணிக்கொண்டு ஆதமுக்கு பணிய மறுத்தான். இதற்கு காரணம் முன்பே அவன் மறுக்கக்கூடிய தன்மையுள்ள காஃபிராக இருந்தான் என்ற பொருள் விரியும். இங்கே முதல் வாக்கியமான கர்வம் கொண்டு மீறினான் என்பதற்கு அடுத்த வாக்கியமான காஃபிராக இருந்தான் என்பது காரணமாக அமைவதை காணலாம். இப்லீஸ் முன்பே காஃபிராக இருந்தான் என்பது அல்லாஹ்வுக்கு தெரிந்த விஷயமே. இருப்பினும் அனைவரும் அறிகின்ற வகையில் அவனது மறுப்பை வெளிப்படுத்தி காட்டுவதே அல்லாஹுடைய நோக்கம். அவ்வாறு வெளிப்படுத்திய பிறகு அவன் ஒருவன் நல்லவன் அல்லது கெட்டவன் என பிரகடனப்படுத்துவது அல்லாஹுடைய மரபாக இருந்து வருகிறது. இரண்டாவது பொருட்படி இப்லீஸ் முன்பு நல்லவனாக இருந்தான். அல்லாஹுடைய ஆணையை ஏற்று ஆதமுக்கு பணிய மறுத்ததால் காஃபிராக தீயவனாக மாறிவிட்டான் என்று பொருள்படும். இந்த திருவசனத்திலிருந்து சட்ட அறிஞர்கள் பொது விதியை கண்டுபிடித்திருக்கின்றார்கள். அதாவது ஒருவர் அல்லாஹுடைய கட்டளையை மறுத்தால் காஃபிராகி விடுகிறார். அல்லாஹுடைய ஆணையை மறுக்காமல் அதனை செயல்படுத்துபவர்கள் தவறுவதால் மட்டுமே ஒருவர் காஃபிராகி விடமாட்டார். ஐயமும் தெளிவும். இங்கு ஒரு பலமான சந்தேகம் பலருக்கு எழுவதுண்டு. ஆதமுக்கு பணியுமாறு அல்லாஹ் கட்டளையிட்டது வானவர்களுக்குத்தான். வானவர்கள் இனத்தில் கட்டுப்படாத இப்லீஸை இந்த உத்தரவு கட்டுப்படுத்தாது என்றே தெரிகிறது. அப்படி இருக்க ஆதமுக்கு பணியாதது இப்லீஸினுடைய குற்றம் என எப்படி சொல்ல முடியும்? இதற்கு பின்வருமாறு விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. முன்தொடரை கருத்தில் கொண்டு பார்க்கும் பொழுது வானவர் ஜின் ஆகிய அறிவு படைத்த இனங்கள் அனைவரும் ஆதமுக்கு பணிய வேண்டும் என அல்லாஹ் கட்டளையிட்டான். இவர்களில் வானவர்கள் முக்கியமானவர்கள் என்பதால் அவர்களுடைய பெயர் மட்டும் வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்று அறிமுடிகிறது. அதாவது ஒரு பெரும் கூட்டத்தை நோக்கி அல்லாஹ் இந்த ஆணையை பிறப்பித்தான். அவர்களில் உயர்ந்தவர்களும் தாழ்ந்தவர்களும் இருந்தார்கள். உயர்ந்தோரான வானவர்கள் அனைவரும் அல்லாஹுடைய கட்டளைக்கு அடிபணிந்து விட்ட நிலையில் தாழ்ந்தவன் ஒருவன் இப்லீஸ் அடிபணிய மறுத்துவிட்டான் என்று இந்த இடத்தில் கூறப்பட்டுள்ளது அல்லாஹுடைய நோக்கமாகும். ஆதமுக்கு பணியுமாறு அல்லாஹ் இட்ட கட்டளை இப்லீஸை கட்டுப்படுத்தாது என்றிருந்தால் நீ ஏன் ஆதமுக்கு பணியவில்லை என்று இப்லீஸிடம் அல்லாஹ் கேட்டபொழுது எனக்கு நீ ஆணையிடவில்லையே என்று பதிலளித்திருப்பான் இப்லீஸ். அவ்விதம் இப்லீஸ் கூறாததிலிருந்து இந்த ஆணை அவனை கட்டுப்படுத்துகிறது என்று தெரிகிறது. நூல் மாரிஃபுல் குர்ஆன். படிப்பினை. இப்லீஸ் தொடர்பான இந்த நிகழ்ச்சியிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சில படிப்பினைகள். அனைத்து ஆற்றல்களும் உள்ள அல்லாஹுடைய ஆணையை இப்லீஸ் மீறியதால் பேரின்ப சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டான். என்றென்றும் அல்லாஹுடைய முனிவுக்கு அவன் இலக்காகிவிட்டான். இதைப்போல பலம் வாய்ந்த ஒருவரிடம் மோதிக்கொண்டால் இழிவு வந்து சேர்வதோடு கிடைத்து கொண்டிருந்த நலன்களையும் இழக்க நேரிடும். இரண்டாவது, அறிவில் சிறந்த ஒருவரிடம் தனக்குள்ள சிற்றறிவை கொண்டு வாதம் புரிவது எவருக்கும் நல்லதல்ல. நெருப்பிலிருந்து படைக்கப்பட்ட தான் இப்லீஸ் உயர்ந்தவன் என்பதை வாதத்திற்கு ஒப்புக்கொண்டாலும் மனிதனுக்குள்ள பல்வேறு சிறப்புகளுக்கு முன்னால் அது ஒன்றும் பெரியதல்ல. மூன்றாவது, கர்வமும் பொறாமையும் கேடு விளைவிக்கக்கூடிய மிக தீய குணங்கள் ஆகும். 2வது சூராவின் 35வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், பிறகு நாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு துணையாக அவர் மனைவியை படைத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி, ஆதமே, நீர் உமது மனைவியோடு சொர்க்கத்தில் வசித்திருப்பீராக. நீங்கள் இருவரும் இதில் விரும்பக்கூடிய இடத்தில் விரும்பியவற்றை தாராளமாக புசியுங்கள். ஆனால் இந்த மரத்தை நெருங்காதீர்கள். நெருங்கினால் நீங்கள் இருவரும் உங்களுக்கு தீங்கிழத்து கொண்டவர்கள் ஆவீர்கள் என்று கூறினோம். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட விதம். முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஆரம்பத்தில் படைத்த அல்லாஹ் பிறகு தனிமையில் அவருக்கு ஏற்பட்ட வெறுப்பை போக்கக்கூடிய வகையில் அல்லாஹ் அவருக்கு ஒரு துணையை படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய துணைவியாரின் பெயர் ஹவ்வா என்பதாகும். ஏவாள்.
எவ்வாறு ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டார்கள் என்பது தொடர்பாக இருவித கருத்துகள் இருக்கின்றன. ஆதமுடைய இடப்புற விலாவின் எலும்புகளில் ஒன்றை எடுத்து அதிலிருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தான் என்பது ஒரு கருத்து. ஆதமை போன்றே ஹவ்வாவையும் மண்ணால் அல்லாஹ் படைத்தான் என்பது மற்றொரு கருத்து. முதலாவது கருத்து பழைய ஏற்பாட்டில் தௌராத்தில் காணப்படுகிறதே தவிர குர்ஆன் மற்றும் ஹதீஸில் இதற்கு தெளிவான ஆதாரம் கிடையாது. இரண்டாவது கருத்தாளர்கள் கூறுகிறார்கள், நிச்சயமாக பெண்கள் லில் இருந்து படைக்கப்பட்டார்கள். அதாவது அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி, முஸ்லிம் என்ற நபிமொழி தங்கள் கருத்தை வலியுறுத்துகின்றது. முதலாவது கருத்தாளர்கள் தெரிவிக்கின்றார்கள், நபி மொழியில் கூறப்பட்டுள்ள லில் என்பதற்கு பிலா எலும்பு என்பது பொருளாகும். எனவே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிலா எலும்பிலிருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள் என்பது இந்த நபிமொழியின் கருத்தாகும். ஆனால் இதனை மற்றவர்கள் இரண்டு வகையில் மறுக்கிறார்கள். நபி மொழியில் கண்ட லில் என்ற சொல்லுக்கு கோணல் என்ற பொருளின் அகராதியில் கூறப்படுகிறது. பெண்கள் கோணல் புத்தியோடு படைக்கப்பட்டுள்ளார்கள் என்பது நபி மொழியின் கருத்தாகும். நூல் ஃபாயிக் நிஹாயா. நபிமொழியில் பொதுவாக பெண் இனம் பற்றி கூறப்பட்டிருக்கின்றது. ஹவ்வா என்று அவர்களை குறிப்பிடப்படவில்லை. பொதுவாக பெண்கள் பின்புத்தியுடையவர்கள், அவர்களை முழுமையாக திருத்துவது கடினம் என்பது நபிமொழியின் கருத்தாகும். இந்த கருத்தை உறுதிப்படுத்துகின்ற இன்னொரு நபிமொழியை காணலாம். பெண்களுடைய குணங்களை பற்றி குறிப்பிடுகையில் பெண்கள் விலா எலும்பு போன்றவர்கள் என்று அன்னநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். நூல் புகாரி, பாடம் நிக்காஹ். மேலும் மனிதர்களிடம் உள்ள அவசர புத்தியை பற்றி அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது அல்லாஹு தாலா 21வது சூராவின் 37வது வசனத்தில் இவ்வாறு கூறியிருக்கின்றான், மனிதன் அவசரக்கானவே படைக்கப்பட்டிருக்கின்றான். ஆகவே அவர்களை நோக்கி நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீர் கூறுவீராக, வேதனைகளாகிய என் அத்தாட்சிகள் நான் அதிசீக்கிரத்தில் உங்களுக்கு காண்பிப்பேன். ஆகவே நீங்கள் என்னிடம் அவசரப்பட வேண்டாம். இங்கு மனிதன் அவசரக்காரன் என்பதை சுட்ட மின் அஜல் என்ற சொற்றொடர் பயன்படுத்தப்பட்டிருப்பதைப் போல பெண்கள் கோணல் புத்திக்காரர்கள் என்பதை சுட்ட மின் லில் என்ற சொல் நபிமொழியில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. முதல் கருத்து ஆதாரமாக அவன் உங்கள் அனைவரையும் ஒரே ஆன்மாவில் படைத்தான். 4வது சூராவின் முதல் வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், மனிதர்களே நீங்கள் உங்கள் அல்லாஹ்விற்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள். அவன் உங்கள் அனைவரையும் ஒரே ஆன்மாவிலிருந்து உற்பத்தி செய்தான். ஆரம்பத்தில் இருந்த அந்த ஒருவரை படைத்து அவர்களிலிருந்து அவர்களுடைய மனைவியை படைத்தான். பிறகு அவற்றிலிருந்து ஆண்கள் மற்றும் பெண்கள் என பலரை இந்த பூமியில் பரப்பினான். ஆகவே அத்தகைய அல்லாஹுக்கு நீங்கள் பயந்து நடந்து கொள்ளுங்கள். அவனை கொண்டே நீங்கள் உங்களுக்குள் ஒருவருக்கொருவர் வேண்டியவற்றை கேட்டு கொள்கின்றீர்கள். இன்னும் அல்லாஹ் பயந்து இரத்தக்கலப்பு உறவினர்களிடம் அன்பாக நடந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களை கவனித்தவராக இருக்கின்றான். இந்த வசனத்தில் அல்லாஹ் அதே ஆன்மாவிலிருந்து அதன் துணையை படைத்தான் என்ற தொடருக்கு அந்த ஆன்மாவின் இனத்திலிருந்து அதன் துணையை படைத்தான் என்று பொருள் கொள்ள இடமுண்டு. அதாவது ஹலக மின்ஹா என்பதற்கு ஹலக மின் ஜின்சிஹா என்ற பொருள் விரியும். இதன்படி ஆதமை மண்ணிலிருந்து படைத்ததைப் போல அவரது துணைவியையும் மண்ணிலிருந்து அல்லாஹ் படைத்தான் என்று இந்த பொருள் வசனம் கொள்ளப்படும். இந்த கருத்தை உறுதிப்படுத்துகிற வகையில் மற்றொரு வசனம் அமைந்துள்ளது. அல்லாஹு தாலா 16வது சூராவின் 72வது வசனத்தில், உங்களிலிருந்தே உங்கள் மனைவிகளை அல்லாஹ் படைக்கின்றான். உங்கள் மனைவிகளிலிருந்து சந்ததிகளையும் பேரன் பேத்திகளையும் படைக்கின்றான். உங்களுக்கு நல்ல உணவுகளை வழங்குகின்றான். இப்படி இருக்க அவர்கள் தாங்களாகவே கற்பனை செய்து கொண்டு பொய்யானவற்றை நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வின் அருட்கொடைகளை நிராகரிக்கின்றீர்களா என்று குர்ஆன் கூறியிருக்கின்றது. இந்த வசனத்தில் இடம்பெற்றுள்ள நஃப்ஸ் என்ற சொல்லுக்கு இனம் என்றே பொருள் செய்யப்படுகிறது. அதாவது உங்களுடைய இனத்திலிருந்து உங்களுடைய துணைகளை அல்லாஹ் அமைத்தான் என்று கருத்தாகும். ஆதமை போன்றே அவர்களுடைய துணைவியார் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் மண் இனத்திலிருந்து படைக்கப்பட்டார்கள் என்று கருத்து கூறப்பட்டுள்ளது. சான்றுகள் மிகுந்ததாக காணப்படுகிறது. அல் மனார் கபீர். சொர்க்கத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும். அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய துணைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் படைத்து முதலில் சொர்க்கச் சோலையில் வசிக்குமாறு செய்தான். சொர்க்கத்தில் எங்கும் செல்லலாம், எதையும் புசிக்கலாம். இருவரும் சுதந்திரமாக வழங்கிய இறைவன் ஒரு மரத்தை காட்டி அதை நெருங்க வேண்டாம், இருவருக்கும் தடை விதித்தான். இவ்வாறு நெருங்கி அதன் கனிகளை புசிப்பீர்களோ அதனால் நீங்கள் உங்களுக்கு தீங்கிழைத்தவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் எச்சரித்திருந்தான். மனிதர்கள்
அல்லாஹுல விரோதியான இப்லீஸின் ஆசை வார்த்தைகளை நம்பி அவன் விரித்த வலையில் சிக்கிவிட்ட ஆதமும் ஹவ்வாவும் தடை செய்யப்பட்ட மரத்தின் கனிகளை புசித்து வந்தார்கள். உடனே அவர்களுடைய பிறவி உறுப்புகள் வெளியே தெரிய ஆரம்பிக்கவே அவர்களுடைய இலை தலைகளை கொண்டு அவற்றை இருவரும் மறைத்தார்கள். அதையடுத்து இருவரையும் பூமிக்கு சென்று விடுமாறு அல்லாஹ் கட்டளையிட்டான். அல்லாஹுடைய ஆணையை மீறியதின் காரணத்தால் ஆதமும் ஹவ்வாவும் சொர்க்க வாழ்க்கை இழக்க வேண்டியதாயிற்று. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் கூடிய இந்த சொர்க்கம் மறுமையில் நல்லவர்களுக்கு அல்லாஹ் வழங்க இருக்கும் சொர்க்கமே ஆகும். சொர்க்கமும் நரகமும் படைக்கப்பட்டு விட்டன என்பதை அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் முஸ்லிம்களுடைய நம்பிக்கை ஆகும். பூமியின் ஒரு பகுதி சொர்க்கம் உருவாக்கப்படும் என்று சிலர் கூறுவார்கள். இந்த கூற்று சரியல்ல என்பது இங்கே தெளிவான ஆதாரம் உண்டு. சொர்க்கத்திலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஆகியோரை அல்லாஹ் வெளியேற்றிய பொழுது, நீங்கள் இறங்கிச் செல்லுங்கள், உங்களுக்கு பூமியில்தான் தங்கும் இடம் உண்டு என்று கூறினான். இதிலிருந்து சொர்க்கம் பூமிக்கு வெளியே உள்ளது என்பது தெளிவாகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மரம் எது? ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்தில் தடை செய்யப்பட்ட மரம் பற்றி குர்ஆன் மற்றும் ஹதீஸில் விளக்கப்படவில்லை. அந்த இன்ன மரம் என்பதை நாம் அறிய வேண்டிய அவசியமும் இல்லை. அவசியமற்ற ஒன்றை குறிப்பிடுவது குர்ஆனுடைய மரபும் இல்லை. தான் ஒரு மரத்தை காட்டி அதை நெருங்க வேண்டாம் என்று தடை விதித்திருக்க அதை மீறி ஆதம் ஹவ்வா நடந்து கொண்டார்கள் என்பதை தெரியப்படுத்துவது அல்லாஹுடைய நோக்கம். இதை புரிய வைக்க மரத்தின் பெயரை குறிப்பிடப்படவில்லை. இதைப்போல அந்த மரத்தை நெருங்கக்கூடாது என்று அல்லாஹ் தடை விதித்ததற்கு தெளிவான காரணம் அறிவிக்கப்படவில்லை. ஆதமும் ஹவ்வாவும் அந்த மரத்தின் பழத்தை புசித்ததோடு அவர்களது பிறவியுறுப்புகள் தென்படத் தொடங்கியதாகவும் சொர்க்கத்தின் இலை தலைகளை கொண்டு அவற்றை மறைக்க அவர்கள் முனைந்ததாகவும் 7வது சூராவின் 22வது வசனத்தில் அல்லாஹ் கூறியிருக்கின்றான். அவர்களை மயக்கி அந்த மரத்தின் கனியை புசிப்பதற்காக அதன் பக்கம் அவர்களை செல்ல வைத்தான். அந்த இருவரும் அந்த மரத்தின் பழத்தை சுவைக்கவே அவர்களுடைய மர்ம உறுப்புகளும் அவர்களில் தெரிந்து அந்த சோலையின் இலைகளை கொண்டு அவர்கள் தங்களை மூடிக்கொள்ள அவர்கள் முயற்சித்தார்கள். அந்த சமயம் அல்லாஹ், அந்த மரத்தை விட்டு நான் உங்களுக்கு தடுத்திருக்கவில்லையா? நிச்சயமாக ஷைத்தான் உங்கள் இருவருக்கும் பகிரங்கமான எதிரி என்றும் நான் உங்களுக்கு கூறவில்லையா என்று அந்த இருவரையும் அழைத்து கூறினான். இந்த வசனத்துடைய விளக்க உரையில் சிலர் இப்படி கூறுகின்றார்கள். ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஆகியோருடைய உடலின் வெளிப்பகுதி முழுவதும் நகம் போன்று இருந்தது. தடை செய்யப்பட்ட மரத்தின் கனியை அவர்கள் சாப்பிட்டவுடன் உடலில் மாற்றம் ஏற்பட்டு பிறவி உறுப்புகள் தென்பட ஆரம்பித்தது. பிறவி உறுப்புகள் தென்பட்டன என்பதற்கு பால் உணர்வு தலை தூக்கியது என்று வேறு சிலர் கருத்து கூறுகிறார்கள். உடலுறவு கொண்டு குழந்தைகளை ஈன்றெடுப்பதற்குரிய இடம் சொர்க்கம் அல்ல என்பதால் அவர்கள் பூமிக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கலாம் என்பது அவர்களுடைய கருத்தாகும். ஆதமுக்கு பெண் துணையை படைத்து அவருடன் வாழ்க்கை நடத்துமாறு அல்லாஹ் கட்டளையிட்டதிலிருந்து துறவரத்தை இறைவன் விரும்பவில்லை என்று தெரிகிறது. இந்த வாழ்க்கை ஆன்மீகத்தில் எந்த வகையிலும் தடை ஆகாது என்று அறிய முடிகிறது. வெளிப்படையாக இந்த கருத்தினை வலியுறுத்துகின்ற திருவசனங்களும் நபிமொழிகளும் ஏராளமாக உண்டு. சட்ட விதிகள். இந்த வசனம் சில சட்ட விதிகளுக்கு பக்கபலமாக அமைந்துள்ளது என சில சட்ட வல்லுநர்கள் கூறியிருக்கின்றார்கள். நீரும் உம்முடைய மனைவியும் இந்த சோலையில் வசியுங்கள் என்று ஆணை முதலில் பெண்ணை, அடுத்து இறைவன் கூறியதிலிருந்து ஆண் குடியிருக்கும் இடத்திலேயே அவனை தொடர்ந்து பெண் குடியிருக்க வேண்டும் என்று அறிய முடிகிறது. நீங்கள் இருவரும் தாராளமாக உண்ணுங்கள் என இறைவன் சேர்த்து கூறியதிலிருந்து உணவு விஷயத்தில் ஒருவரை மற்றவர் பின்தொடர தேவையில்லை. அவருக்கு பிடித்தமான உணவை உண்ணலாம் என்று தெரிகிறது. உஸ்குன் குடியிரு என்று அல்லாஹ் சொன்னதிலிருந்து தற்காலிகமாக தங்கியிரு, அது உனக்கு சொந்தம் அல்ல என்று அறியலாம். ஒருவர் மற்றவர்களை தன்னிடத்தில் தங்கிக் கொள்ள அனுமதித்தால் அந்த இடம் தங்கியவருக்கு சொந்தமாகி விடாது என்ற விதியை இதிலிருந்து அறிய முடிகிறது. அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை சூரத்துல் பக்ராவின் 5 வசனங்களுடைய தப்சீர்களை பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து அடுத்த பகுதியில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய வரலாற்றை பார்க்கலாம். பொறுமையோடும் கவனமாகவும் இந்த வசனங்களை பொருள் தப்சீர்களை விளக்கமாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா அதற்குரிய நற்கூலியை தந்தருள்வானாக. ஹதீஸ்களையும் குர்ஆனையும் புரிந்து விளங்கி நடந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அதன்படி நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு சுன்னத்துக்களையும் பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன்.
சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நமக்கு தந்தருள்வானாக. ஆமீன். அல்லாஹு தஆலா நாம் அனைவரும் மௌத்தாகும் போது லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கூறி மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். நம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா ஹஜ்ஜை நசீபாக்குவானாக. ஆமீன். இதுவரை பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா அதற்குரிய நற்கூலியை தந்தருள்வானாக. ஜஸாக்கல்லாஹு ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.